அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரில் நடந்த வாணியர் முப்பெரும் விழாவில் அழகிய நிகழ்வான ஐயா வாணியர் சிற்பி ராம பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகிய தருணங்களாகவே அமைந்தது. நமது சொந்தங்களை பார்க்கையிலும் நமது சொந்தங்களை சந்திக்கதிலும் அப்படி ஒரு ஆனந்தம் நிலையே ஏற்பட்டது. வாணிய புகழோங்குக என்று அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் அகிலவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் திரு தமிழ்நாடு வாணியர் பேரவை நிறுவன தலைவர் வாணியர் சிற்பி திரு ராம பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் பழிப்பதில்லை என்று சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் திருமதி தமிழ்நாடு வாணியர் பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது நம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கும் திருமதி செட்டியார் தமிழ்நாடு வாணிய பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகிய விழாவில் வாணியர் சிற்பி ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி. பெரும் நெருக்கடியிலிருந்து இன்றைக்குள்ளது ப்ரோக்ராம் காலையிலேயும் அப்படிதான் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உடனடியாக விமானத்தில் நமக்கு வேண்டி இந்த திருப்பூர் மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும், அனைவரும் பார்க்க வேண்டும் என்ற நல்லுள்ளம் கொண்டு ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்று ஒரு சமீப காலமாக பல திட்டங்களை ஐயா அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கலை பண்பாட்டு கலாச்சார விழாக்கள், கல்யாண மாலை விழாக்கள், வேற கல்விக்கு வேண்டியும் பல மனிதம் சார்ந்த மனிதம் சார்ந்த விஷயங்களை அவர் சொந்த செலவில், அதுதான் மேல் சொந்த செலவில் நமக்கு ஒரு முன்னெடுத்து எந்த ஒரு சமூக தலைவரும் செய்கிறார்கள் இதுவரை நாங்கள் வாழ்நாளில் பார்த்தது கிடையாது, இன்னும் பார்க்கவும் முடியாது. ஒரு பிரதி பலனும் இல்லாமல் அவருக்கு புகழ்ந்து சொன்னாலே பிடிக்காது, ஆனாலும் சில விஷயங்களை சொல்லாம இருக்க முடியல. அப்படிப்பட்ட விஷயங்கள் ஐயா
பலதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு டான்ஸ் ஆடுறதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ஐயா போட்ட ஒரு விதம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கெல்லாம் வந்திருப்பீங்க. மாநாட்டில் அவர் சொல்லி சென்னையில் நடந்து பிள்ளைகள்லாம் ஆலோசனை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த விதை பல இடங்கள்ல இப்ப வந்து முளைத்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் சில காலங்கள் ஆனாலும் இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். வெயிலின் காரணமாக கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். பார்த்த உடனே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சின்ன பையன் வந்து ரொம்ப தைரியமா பாடுறான். இதுதான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஒரு மேடையில வந்து வெளியில எப்படினாலும் பேசிக்கலாம், மேடையில வந்து பேச சொன்னா யாருமே பேச முடியாது. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும். அதை நம்ம குழந்தைகளுக்கு இப்பவே நம்ம பின்பற்றி அவங்க பழகி கொடுத்துட்டோம்னா அவங்க பெருசா வந்தோம்னா ஒரு மேடை பேச்சாளராக கண்டிப்பாக வருவான்னு என்றும் கூறிக்கொண்டு நல்ல ஒரு நிகழ்ச்சி. அதுவும் ஒரு 4 நாள்ல நீங்க இந்த ப்ரோக்ராம செட் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சியில் இருக்க சமயம் குழந்தைகளும் அதில் கலந்து கொள்ளணும், பெரியவர்களும் கலந்து கொள்ளணும், ஆன்மீகம் இருக்கணும், பலதரப்பட்ட பண்புத்தன்மை கொண்ட விஷயம் இருக்கு. அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே பார்த்து ஒரு மகிழக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், பெரியவருக்கும் அழகான உணவு போட்டிகள் எல்லாமே ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஒரு 30 விழா வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியாக இருப்பதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்ததுனால எங்களுக்கும் பயங்கர உத்வேகம். ஏன்னா இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து ரொம்ப அங்கிருந்து வரணும்னா தெரியும். சென்னையில வந்து உடனே கிளம்பி எடுத்து ஐயா வரணும் வந்திருப்பது நம்ம எல்லாத்துக்கும் பெருமை. மென்மேலும் பல விஷயங்கள் இன்னும் அரங்கேற போகிறது. அது தமிழ்நாடு பூரா வந்து ஐயா சொல்லி நாங்கள் பல விஷயங்களை முன்னெடுக்கிறோம். நல்ல விஷயங்கள் எல்லாம் கல்வி உதவித்தொகை ஆனாலும் சரி பல திட்டங்களை கையில் எடுத்து அதை அயராத உழைத்து நாங்கள் வந்து ஐயாவின் வழியில் வந்து அவர் சொல்றதை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். இன்னும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அந்த கலை நிகழ்ச்சி அது இருந்தாலும் உடனே வந்து நாங்கள் அதுக்கு தகவல் கொடுப்போம். அதை நீங்கள் கலந்து கொண்டு பிள்ளைகளை நம்ம இது தீமை என்ன சொன்னா பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது. இப்பவே அந்த பாரம்பரிய கலாச்சாரம் நம்ம இப்ப எல்லாரும் வந்திருக்கீங்க. வந்திருக்க சமயம் நம்ம சுற்று வட்டாரம் குடும்பங்கள் எல்லாரும் ஒரு அழகான நிகழ்ச்சியா இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் அவசரம் நம்ம பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து இன்னும் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு மிக்க மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிகள். அனிதா தமிழ்நாடு வாணியர் பேரவை நிறுவன தலைவர் வாணியர் சிற்பி திரு ராம பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்களை எங்கள் முன் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கூறியிருக்கும் என் நெஞ்சில் இல்லாத நினைவில் என்றென்று இருக்கும் அன்பு வாணிய சுந்தர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு விழா ஒரு சிறப்பான திருமண மண்டபத்தை கட்டியிருக்கின்ற திருப்பூர் ஆணைய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த காலத்தில் பொது காரியம் செய்வது என்பது மிகவும் கடினம். அதிலும் இப்படி ஒரு நல்ல ஒரு கல்யாண மண்டபத்தை நமது மக்களிடம் பணத்தை வசூல் பண்ணி இங்கே செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனக்கு தெரிந்து கடந்த சில வருடங்களில் கோடான கோடி நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் மண்டபம் பெற்றும் அதில் நமது மக்கள் வசதி இல்லாதவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். அந்த திருமணத்திற்குரிய செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இது உங்கள் தலையிலே சுருக்கப்படும் மிகப்பெரிய கிரீடமாக இருக்கும். அதையும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதுதான் நமது இனத்திற்கு நாம் செய்கின்ற ஒரு நல்ல நன்றியாக இருக்கும். மேலும் நமது இனம் பல விதத்தில் இப்பொழுது நன்றாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. கீழே கிடந்த இனம் இன்று கல்வியறிவில்
மிக சிறந்த நிலைமையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஐடி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தில் பிராமணருக்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் வேலை பார்ப்பது நமது வாணிய மாணவர்கள் தான். அது நமக்கு மிகவும் பெருமை. அனைத்து வெளிநாட்டிலும் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நமது மக்கள், நமது மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் முன்னேறி இருக்கின்றார்கள். நாம் தொழில் செய்வதை கிட்டத்தட்ட நமது இனம் மறந்துவிட்டது. ஆனால் வேலைக்கு சென்று அதை விட அதிகமாக சம்பாதித்து மிக சிறப்பான நிலைமையில் நம் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். ஆகவே கல்விக்காக நீங்கள் மிகவும் ஒரு சிறந்த திட்டத்தை திருப்பூர் மாவட்டத்திலே நீங்கள் அமைத்து வசதி இல்லாத மாணவர்களுக்கு கல்வி வசதி கொடுப்பதற்காக ஒரு சிறந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருந்தால் அதற்காக நான் என்னால் என்னென்ன முடியுமோ அதை உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கின்றேன். சிறந்த மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் ஒரு 40-50 மாணவர்கள் ஐஏஎஸ் கோச்சிங்காக சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் 10 பேராவது வெற்றி பெற்று வந்தால் தமிழகத்தில் ஒரு 10 ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைத்தால் நம்ம சமூகத்தில் கிடைத்த ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய உத்வேகம். இப்படி நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற நமது இனத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முன்னிலை போன்ற ஒரு இயக்கங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது இனம் மேலும் 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 அந்த பற்றியை விட்டு அரசியலிலும் தாழ்வைக்க வேண்டும். அரசியலில் நாம் சுத்தமாக இல்லை. அந்த அரசியலில் நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்று வந்து இந்தியா முழுவதும் நாம் பேசப்படுகின்ற இனமாக இருந்தாலும் நிறைய அரசியலில் வந்து ஆட்சி ஒரு ஒத்துழைப்போடு எழுதி செய்ய உறுதி செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு மிக மிக நன்றி ஐயா. நீங்கள் கூறியதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் என்று உங்கள் முன் பணிந்து சொல்கிறோம். இப்பொழுது இந்த மண்டபத்திற்காக உழைத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நமது திரு ராம பன்னீர்செல்வம் செட்டியார் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய உள்ளார். இந்த அழகிய தருணத்தில் திருமண மண்டபம் கட்டுவதற்காக சேவை செய்த அத்தனை நமது சொந்தங்களுக்கும் தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றியும் மேலும் பத்திரங்கள் கொடுத்தும் அவர்களை சிறப்பித்தார்கள். இப்படி ஒரு அழகிய விழாவில் கோவையிலிருந்து திருமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் உடுமலையிலிருந்து திரு செந்தில்குமார் செட்டியாரும் கலந்து கொண்டு விழாக்களில் அழகிய முறையில் பங்கேற்றார். மற்றும் பெயர் தெரியாத அத்தனை சொந்தங்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். மேலும் திருப்பூரில் இருந்து திரு சதாசிவன் செட்டியார் அவர்களும் இந்த விழாவில் அடியனுடன் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. மேலும் பகுதி 3இல் கலை பண்பாட்டு கலாச்சார விழாவாக வாணியர்கள் முன்னெடுத்த விழாவும் மிக அருமையாக அமைந்தது. அதை நாம் 3ஆம் பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு தருணங்களும் மிக அழகிய தருணங்களாகவே நிகழ்வில் அமைந்தது. நமது திருப்பூர் மாவட்ட வாணியர் பேரவைக்கும் வாணியர் சங்கங்களுக்கும் சாரும் அப்படிப்பட்ட அழகிய முன்னெடுப்புகளை நமது வாணியர் சொந்தங்கள் அழகிய தருணங்களாகவே இந்த நிகழ்வை நடத்தியது நமது வாணியர் அனைவருக்கும் ஒரு பெருமையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் முன்னெடுக்கும் முன்னெடுப்புகள் மிகுந்த வரவேற்பையும் மிகுந்த அழகையும் கொடுக்கிறது. திருப்பூர் மகளிர் அணியினர் தலைவரிடம் புகைப்படம் எடுத்து கொண்டாடிய தருணம் அழகிய தருணமாகவே அமைந்தது. அவர்களது தலைவர் மீதுள்ள அன்பையும் பற்றுதலையும்
அது காண்பிப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நமது சொந்தங்களின் ஆரவாரமும் திருப்பூர் வாணிய பேரவை சொந்தங்களின் மகிழ்வான தருணங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.